கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்துல சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு முக்கியமான உத்தரவு போட்டிருக்கு உச்ச நீதிமன்றம்ங்க. அக்டோபர் 13ஆம் தேதி இதை பாசிட்டிவா பாக்குறாங்க, கொண்டாடுறாங்க தாவேக்காவினர். ஏன்னா டிஎம்கேவுக்கு இது ஒரு பின்னடைவு அப்படின்னு அவங்க பரப்புரைய தொடங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணியும் குறிப்பா பாஜகவும் பாசிட்டிவா கணக்கு போடுறாங்க. ஏற்கனவே இந்த விவகாரத்துல திருமதி ஹேமா மாலினி எம்பி தலைமையிலான குழுவினர் அனுப்பி வச்சிருந்தாங்க. உண்மை கண்டறியும் குழுவினர் அவங்க தமிழ்நாடு திமுக அரசாங்கம் பொறுப்பேற்கணும் அப்படின்னு கடிதம்லாம் எழுதியிருந்தாங்க. அப்பவே தாவேக்காவுக்கு நேசக்கரம் நீட்டிருந்தாங்க. தற்போது சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னதன் மூலமாக தொடர்ந்து இதை வைத்து திமுக அரசாங்கத்தை விமர்சிக்கலாம். எதிர்கட்சிகள் பிரிஞ்சிருந்தா திமுக வீட்டுக்கு அனுப்ப முடியாது. ஸோ அனைவரும் ஒரு குடையின் கீழே ஒன்று சேரணும் அப்படின்னு இதை காரணமா காட்டி தாவேக்காவை என்டிஏக்குள்ளார கொண்டு வர முயற்சிக்கலாம். அதற்கான டீல் பேச இதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமையலாம் அப்படின்னும் கருதுறாங்க. இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய கணக்கு தான் மிக முக்கியமானது. இங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் தான் ஆட்சி பொறுப்புல மாறி மாறி இருந்துகிட்டு இருக்காங்க. இங்க தேசிய கட்சி வரணும். இப்ப இதன் மூலமாக ஒரு வலிமையான கூட்டணி தாவேக்காவும் வந்து அமைஞ்சா இங்க டிஎம்கே வெர்சஸ் என்டிஏ அப்படின்னு அரசியல் களம் மாறும். ஸ்டேட் பார்ட்டி வெர்சஸ் நேஷனல் பார்ட்டின்னு இப்படி களம் சூடானாலே வருங்காலத்துல இங்க தனிப்பெரும் சக்தியாக பாஜகவும் மாறிட முடியும். அப்புறம் ஆல் இண்டியா அஜெண்டா, ஒற்றை இந்தியா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற அந்த அரசியலும் வெற்றி பெறும் அப்படின்னும் இதை வைத்து கணக்கு போடுறாங்க டெல்லி என்டிஏ அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள்.